இதில் டேட் இருக்குது. இது மார்க்கெட்டோட ஓப்பனிங். நல்ல ஹையில் ஓப்பன் ஆன மார்க்கெட் மேலே போக முடியாமல் ஃபுல்லாக ட்ராப் ஆகிருக்கு. ரொம்ப கம்ப்ளீட்டாக ட்ராப் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட பாருங்கள் 1000 பாயிண்ட்ஸ் ட்ராப் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங்கும் இதே ஜோன்லேயோ இல்லை இதுக்கு கீழேயோ தான் எதிர்பார்க்கலாம். காமெக்ஸ் மார்க்கெட்டில் இருந்த ப்ரைஸிங் வச்சு சொல்கிறோம். இந்த ஜோன்லேயோ இல்லை இது கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ட்ரெண்டில் எந்த டவுட்டும் இல்லை, ட்ரெண்ட் வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. பட் ஒரே டவுட் என்ன அப்படின்னு பாருங்கள், ட்ரெண்டு செல்லிங்கில் இருக்குது, நம்ம எப்படி நம்மளுடைய எக்ஸ்போஷர்ஸை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இப்போ பாருங்கள், எதாக இருந்தாலும் 43,200 மேலே போனால் தான் மார்க்கெட் பையிங்கு வரும் இப்போதைக்கு. ஸோ அதுக்கு மேலே போகாமல் மார்க்கெட் பையிங்கு போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம், கீழே விழுந்த மார்க்கெட் இவ்வளோ தூரம் போயிட்டு மறுபடியும் கீழே ட்ராப் ஆகலாம். ஸோ ஒன்லி பை கன்ஃபர்மேஷன் கன்ஃபார்மாக வந்ததுக்கு அப்புறம் பை பண்ணுங்கள். ஸோ டிப்ஸில் பை பண்ணணும்னு சொல்லி இது கீழே செல்லிங்கில் இருக்க மார்க்கெட்டில் பை பண்ண அவசியம் இல்லை. ஸோ உங்கள் எக்ஸ்போஷர்ஸும் பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருக்கனால ஆவரேஜ் பண்ணுறது கொஞ்சம் ஜோன் ரேஞ்ச் அதிகமாக வச்சு ஆவரேஜ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஸோ ஏதாவது சேஞ்சஸ் நடந்தால் எங்கள் சைட்டில் அப்லோட் பண்ணிட்டுருப்போம், என்ன நியூஸ் நடக்குது அப்படின்னு மேஜர் சேஞ்சஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதையும் நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுறப்போ பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.